தொங்கிருச்சு. ஏய் ஏய் டாமி எந்திரி. ஏய் மடியில் தாலூட்டும் ஸ்நேகம் நீயே மறஞ்சோ தாராட்டாதென்றே கரையான் கண்ணீரில்லா கண்ணீரப்பனாரும் போரண்டா எரியும் முகம் கண்ணில் கோபம் கொள்ளும் சம்ஹாரமூர்த்தி மரணம் படிவாதில் கடந்திடான் மடி. என்ன படம் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் இப்போ நம்ம மகாராஜா வெற்றி ராஜா. டேஸ்ட் நல்லா இருந்துச்சு, ஆனால் வயிறு ஃபுல் ஆகுது. ஒரு படம் தான் பண்ணியிருக்காங்க. ஆமாடா, இன்ஸ்டாகிராம்லாம் வராங்க எல்லாம் மெயின்ஸ்ட்ரீம் தானே. இவ்வளோ நாள் வந்த குப்பை படங்களை ஹிட் ஆக்குன நமக்கான பிராய்ச்சித்தமா நான் பார்ப்பேன். போட்டு அடி அடின்னு அடிக்கிறா விஜய் சேதுபதி கெட்டப் வேரியேஷன்ஸ் காமெடியாவே பார்த்து அவர் ஃபேஸ் எங்க பார்த்தாலும் சிரிக்க தான் வந்தது ஃபர்ஸ்ட் எனக்கு. கேவலமான காஸ்டிங். அது ஹிட் ஆகிறத வந்து கரெக்டா ட்ரீட் பண்ணிருக்காங்க. ஆன்லைனர்லாம் நல்லா யோசிச்சு சூப்பரா பில்டப்லாம் சூப்பரா கொடுத்துட்டு நல்லா இல்லாத படத்தெல்லாம் நல்லா ரீச் கொடுக்குறாங்க. இந்த படத்தெல்லாம் எனக்கு தெரிஞ்சு இன்னும் பேசணும். இது better choices could have been made. ஸோ என்ன படம் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் இப்போ நம்ம மகாராஜா. ஒரு வேர்ட்ல சொல்லு. நல்லா இருந்துச்சு. அவரு மாதிரி சொல்றான் சுரேஷ், டாப் 10 சுரேஷ். மகாராஜா மகாராஜா வெற்றி ராஜா. இதுக்கு பேர் ஜோக்கா? மகாராஜா இருக்கிற மகள்களை வென்ற ராஜா. இருக்கிற மகள்களை வென்ற ராஜா. மகள்கள் கொண்டாடும் திரைப்படம். நல்லா இருந்துச்சு படம். படம் உண்மையுமே படம் நல்ல படம். நல்ல படம். வர வேண்டிய படம். பார்க்க வேண்டிய படம். எல்லாரும் பார்க்க வேண்டிய படம். கண்டிப்பா இப்ப எல்லாருமே பார்க்க வேண்டிய படம். பர்சனலா எனக்கு வந்து சாட்டிஸ்பாக்சன் இல்லை, ஆனா நல்ல படம். நல்ல படம். குறை சொல்ற அளவுக்கு மோசம். வயிறு ஃபுல்லாகல, அவ்வளவுதான். ஆமா, டேஸ்ட் நல்லா இருந்துச்சு, ஆனால் வயிறு ஃபுல்லாகல. ஒரு சின்ன சின்ன சேஞ்சஸ் எல்லாம் பண்ணிருக்கலாம். ஆமா, இன்னும் மாசம் better choices could have been made towards the end of the film. ஏன்னா இது வந்து ஒரு மறுக்க முடியாமல் இது வந்து ஒரு ஓல்டு பாய் அப்படின்னு 2003 கொய்யால அந்த ஒரு திரைப்படத்தோட தழுவல்னு சொல்றதை விட ஒரு ஜானர் அந்த ஜானர் தான் சொல்றேன் இது. ஸோ அதுதான் இப்போ எனக்கு என்னன்னா படத்தில் வந்து ஓகே தான், பெட்டர் சாய்ஸஸ் could have been made தான். நிறைய குப்பை படம் வருது, அதுக்கு இந்த படம் வரலாம். அப்படிலாம் அந்த மாதிரி படம்லாம் பார்க்கும்போது இந்த படத்தை வந்து எதுவுமே சொல்லாமல் அமைதியாக ஹிட் ஆக்கிட்டு போகிறது தான். இவ்வளோ நாள் வந்த குப்பை படங்களை ஹிட் ஆக்குன நமக்கான பிராய்ச்சித்தமாக நான் பார்ப்பேன். இதை வந்து கொஞ்சம் ஹிட் ஆக்கி விட்டோம்னா கொஞ்சம் இதை விட இன்னும் கொஞ்சம் பெட்டராக ஒரு படம் வரும். இவரு சொல்றது கரெக்டு தான். இவரா யாரா பட்டி பண்ற மாதிரி நான் யாரும் மாதிரி சொல்றேன். தம்பி சொல்றது வேடிக்கையா இருக்கு. நல்லா இல்லாத படத்தெல்லாம் நல்லா ரீச் கொடுக்குறாங்க. இந்த படத்தெல்லாம் எனக்கு தெரிஞ்சு இன்னும் பேசணும். இது இன்னும் நிறைய இதெல்லாம் ரீச் கிடைக்கணும். விஜய் சேதுபதி பெர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லா இருந்தது. அவரோட அந்த கெட்டப் வேரியேஷன்ஸ் வாஸ் இம்ப்ரெசிவ். அந்த யங்குக்கும் ஓல்டுக்கும் ஒரு டிராஸ்டிக்கான ஒரு சேஞ்ச் ஒன்று காமிச்சிருக்காரு. பாடியும் சரி. ஆமாம், அவர் ஆக்சுவலாக வந்து அவர் வந்து ஒரே ஆள் தான் விஜய் சேதுபதி பார்த்தீங்கன்னா. பட் ஆனால் அப்படி இருந்துமே அந்த டிஃப்ரென்ஸ் காமிச்சது எனக்கு ரொம்ப பிடிச்சது. அப்படிதான் இருக்கணும் டிஃப்ரென்ஸ். இப்போ கெட்டப் சேஞ்சுன்னு சொல்லிட்டு ஒரு சில படத்தில் அதெல்லாம் நான் சிவகார்த்திகேயன் எடுத்துக்கிறேன். கெட்டப் சேஞ்சுன்னு சொல்லிட்டு ரெமோ படம் கரெக்டான எக்ஸாம்பிள். கெட்டப் சேஞ்சுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி அப்படியே ஒரு ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷனில் குழந்தைங்கள்லாம் ஃபுல்லாக போட்டு வருவேன். அந்த மாதிரி இல்லாமல் மனிதனாக அவன் எப்படி க்ரோ ஆகி கெட்டப் சேஞ்ச் ஆகும் அவனுக்கு அப்படின்றது இந்த படத்தில் சூப்பராக புரிஞ்சுக்கிட்டு அந்த இது பண்ண நல்லா இருந்தது. பட் அதான் படம் ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் சொல்லணும்னா அந்த நான் லீனியர் நரேஷன் நல்லா இருந்தது, புதுசாக இருந்தது, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அது ஒரு கொஞ்சம் வேலை கொடுத்த மாதிரி இருந்தது ஆடியன்ஸ்க்கு. அது ரொம்ப பசில், நம்ம ஒரு பசில் கொஞ்சம் ஃபாலோ பண்ண முடியாது. ஆனால் படம் முடியும் போது நமக்கு தெரிஞ்சிடும். முடியும் போது இது அதான் களம். அந்த ஹீரோயின்லாம் இல்லாமல் ஒன்று பண்ணோம் அப்படின்னு நினச்ச முயற்சிக்கு வெல்கம். சாங்ஸ்லாம் மெயின் ஸ்ட்ரீமாக சமையல் எல்லாம் படத்தில் இல்லை. ஸ்டார்டிங்கில் மட்டும் அப்பா சாங் இன்ட்ரெஸ்டிங் சாங் இல்லை. ஸோ இந்த மாதிரி ஒரு பாத் பிரேக்கிங்கான ஒரு மெயின் ஸ்ட்ரீம் சினிமா. ஆர்டிஸ்ட் எல்லாருமே பார்த்தா மெயின் ஸ்ட்ரீம் ஆர்டிஸ்ட். விஜய் சேதுபதி, திவ்யா பாரதி, அனுராக் காஷ். திவ்யா பாரதி மெயின் ஸ்ட்ரீமா? மெயின் ஸ்ட்ரீம்னா அதான் இந்த கமர்ஷியல் படத்தெல்லாம் நடிப்பாங்கல்ல. ஒரு படம் தான் பண்ணியிருக்காங்க. ஆமாடா, இன்ஸ்டாகிராம்லாம் வராங்கல்ல, மெயின் ஸ்ட்ரீம் தானே. இன்ஸ்டா செலிப்னு சொல்ல மெயின் ஸ்ட்ரீம் ஆர்டிஸ்ட்னு சொல்லி ஆர்டிஸ்டை கேவலப்படுத்தாங்க. ஆர்டிஸ்ட்னா சொல்லிட்டேன். ஆமா, மெயின் ஸ்ட்ரீம் விஜய் சேதுபதி மெயின் ஸ்ட்ரீம் ஆர்டிஸ்ட், திவ்யா பாரதி. நான் இவங்களாம் சொல்றேன். நான் இது சொல்லி முடிச்சேன். அந்த பாயிண்ட் என்ன பேச விட்டேன். டேய் சும்மாறா. நான் என்ன சொல்ல வரேன்னா, ஈஸியா சன் மியூசிக்ல பார்க்கலாம். எதா திவ்யா பாரதி அடியே பாட்டுலாம் போடுறாங்கன்னா போட்டு அடி அடின்னு அடிக்கிறா மெயின் ஸ்ட்ரீம். அப்புறம் வந்து அந்த அருள்தாஸ், சிங்கம்புலி, முனிஷ்க, இவன் பேர் என்ன, நட்டி. ஸோ எல்லா மெயின் ஸ்ட்ரீம் ஆர்டிஸ்ட்டை வச்சு
ஒரு ஒரு வித்தியாச முயற்சின்றது ரொம்ப வெல்கம். எனக்கு அந்த இன்டர்வல் நல்லா இருந்துச்சு. பெருசா சொல்ல முடியாது, ஒரு இன்டர்வல் செம்ம பேங்கான இன்டர்வல் அப்படின்னு சொல்ல முடியாது. பட் டக்குன்னு ஒரு ஆக்ஷன் பிளாக் வரும் விஜய் சேதுபதிக்கு. அது வரைக்கும் பாவமா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிருப்பான். டக்குன்னு ஒரு ஆக்ஷன் பிளாக் வந்து அதுக்கு முன்னாடி அவனுக்கு ஃபைட்டே வராது. ஆமா எங்கேயுமே காமிச்சிருக்க மாட்டான். இல்ல இருக்காது அவனுக்கு. அது எனக்கு நல்லா ஹை கொடுத்துச்சு. சிங்கம்புலி, நான் சிங்கம்புலியை பார்த்து பயந்துட்டேங்க. அதுவுமே ஒரு நல்ல நல்ல முயற்சி ஆக்சுவலா. அவர் ஏன்னா பார்த்து காமெடியாவே பார்த்து அவர் ஃபேஸ் எங்க பார்த்தாலும் நான்லாம் சிரிக்கதான் வந்தது ஃபர்ஸ்ட். எனக்கு இந்த ஒரு கேரக்டரே போதும், மாயாண்டி குடும்பத்தாரு. அப்படியே கான்ட்ராஸ்ட். சித்தா படத்துல எல்லாம் வருவாங்க, அவன் எவ்வளவு பெரிய ஜூனியர் ஆர்டிஸ்ட் தெரியுமா? வேல் படத்துல சூர்யாக்கு பின்னாடி நிக்கிறான் அவன். நான் வந்து இப்போ இது மாதிரி கேரக்டர்ஸோட வெற்றி பார்த்து நான் வந்து ஸ்டார் படத்திலேயே கவின் வந்து ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்டா வந்தானா கடைசியா சூப்பரா இருக்கும் அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஸ்டார் படத்துல கவின் வின் ஆகிறது தான் கிளைமேக்ஸா இருக்கும். பட் அது அவன் வந்து ஹீரோவா வின் ஆகாம நடிக்க சான்ஸ் கிடைச்சிருக்கு, நல்ல கண்டென்ட்ல நடிக்க சான்ஸ் கிடைச்சிருக்குன்னு முடிச்சிருந்தாலே நல்லா இருக்கும். ஒரு சூப்பரான கேரக்டர், அவங்க அப்பா இளனோட அப்பா மாதிரியே ஒரு சூப்பர் கேரக்டர் பண்ணிட்டான். இப்போ நெகட்டிவ்ஸ்னு பார்த்தோம் அப்படின்னா படத்துல கிளைமேக்ஸ் இன்னும் கொஞ்சம் நல்லா அந்த ஓல்டு பாயோட கிளைமேக்ஸ் வந்து ரொம்ப ஆர்கானிக்கா இருக்கும். சொல்றேன் ஓல்டு பாய் அது ஸ்பாயிலர் மாதிரி இருக்கு. என்னன்னா அதான் சிம்பிளா சொல்லணும்னா அந்த கிளைமேக்ஸ்ல வந்து அந்த அவன் பொண்ணு தான் தெரிஞ்சுக்கிட்டு அவன் பேசியிருக்கலாம். அனுராக் காஷ்யப் அவளை ஃபேஸ் பண்றதுக்கு முன்னாடியே அவனுக்கு தெரிஞ்சிருக்கலாம். சாரி மாமா, ஏன் தொட நினைச்சு அங்க குத்திட்டேன். இது வீடியோல கட் ஆக கூடாதா? நான் இரட்டாவை ரெஃபரன்ஸா எடுத்தேன். இரட்டாலாம் ஓகே, நீ இரட்டா பாக்குறல ரேஸ். இந்த படத்துல அந்த ரிவீலிங் வந்து ட்விஸ்டோ ரிவீலிங் அது வந்து ஒரு டிராகியா இருந்த மாதிரி எனக்கு ஃபீல். ஒரு ஹிட் ஆகுது ஓகே. இப்போ நம்ம அந்த மாதிரி இப்போ ஜானர்ல நிறைய படங்கள் பார்த்துருக்கோம், பழகிருக்கோம். புதுசாக ஒருத்தங்க பாக்குறான்னா அது ஹிட் ஆகணும்ன்றதான் அந்த சீனோட மோட்டிவா இருக்கும். ஆமா ஆமா ஆமா, அது ஹிட் ஆகிறத வந்து கரெக்டா ட்ரீட் பண்ணிருக்கோம். அந்த சீனை டக்கு ஸ்லோமோ ரொம்ப நிறைய இருந்த மாதிரியும் எமோஷனலா டிராமாட்டிக்காவும் இருந்த மாதிரியும் இருந்துச்சு. அதுதான் சொல்றேன், அங்க கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்திருக்கலாம்னு தோணுது. அனுராக் ரிவீல் ஆனோடனே ஒரு டெட் சைலன்ஸ் அந்த மாதிரி ஒரு ஏதாவது ரியாக்ஷன் அதெல்லாம். ஆமா, அது எதுவுமே இல்லாம அவன் கத்தி என் பொண்ணை பாக்குறேன்றான், மன்னிப்பு கேட்கறேன்றான். அவன் அதுக்குள்ள ப்ராசஸ் பண்ணிட்டான். நான் ப்ரெடிக்ட் பண்ணல ஓகே, பட் ஜென்ரலா பார்த்தா ஈஸிலி ப்ரெடிக்டபிள் மாதிரி எல்லாருக்கும் இருந்தது. இவன் பண்ணிட்டான் நீ பண்ணல, நிறைய பேர் பண்ண மாதிரி இருந்தது. ஆனா நான் பண்ணல. இன்னும் பெரிய ரீச் நல்லா வந்துருக்கும். ஆமா கரெக்ட். அதாவது ஃபேஸ் டு ஃபேஸ் இது பண்ற மாதிரி வச்சிருக்கலாம். கண்டென்ட்டா அது ஷாக் வேல்யூ தான், ஆனா விஷுவலா அது ஷாக் வேல்யூ இல்ல. இந்த படத்தை ரொம்ப ஸ்லோவா தான் இருந்துச்சு. அந்த மாதிரி படத்தெல்லாம் அது அவங்களோட இதுதான் அப்படின்னு தெரிஞ்ச உடனே தெரியறதுக்கு முன்னாடி அழிச்சுக்க பார்ப்பாங்க. அவங்கள இந்த படத்துல என்ன பண்றான் அனுராக்னா, நான் சாரி கேட்கறேன் கூப்பிடு என் பொண்ணு அப்படின்றான். எந்த மூஞ்ச வச்சு நீ வந்து சாரி கேட்க? அதுவும் இல்லாம நீ அவ்வளவு சீக்கிரம் எப்படி அதை ப்ராசஸ் பண்ண உனக்குள்ள? நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட அந்த கேரக்டர் அப்படி பிஹேவ் பண்ணுதுன்னு வச்சுக்கிட்டா கூட அது கன்வின்சிங்கா இல்ல. ஆமா, எனக்கு தெரிஞ்சு இந்த படம் எப்படி இருந்தா எனக்கு 100% ஒர்க் ஆயிருக்குன்னா, இவனுக்கு உண்மை தெரிஞ்ச உடனே பொண்ணை பாத்துடணும்ல, பக்கத்துல எதனா ஒண்ணு எடுத்து கழுத்து அறுத்துடணும் அடுத்த செகண்டே. அதுதான் அதை பண்ணிருக்கணும். விஜய் சேதுபதி நான் இப்போ பொண்ணை கூட்டு வரேன்னு சொல்லிட்டு அவனை பயமுறுத்துறது, அவன் பதறி பொண்ணு வரும்போது அறுத்துக்கு. விஜய் சேதுபதி சொல்லி இருக்கலாம். அதான் உட்கார்றான்ல, அப்போ உட்காந்து சொல்லி இருக்கலாம், நான் வந்து உன்னை வந்து இது பண்ணல. ஃபர்ஸ்ட் அதை சொல்லி ஆரம்பிச்சிருக்கணும். உன்னை நான் நீங்க போட்டு கொடுக்கவே வரல. ஃபர்ஸ்ட் நீ என்ன பேசின எதுவுமே தெரியாது. இன்னொன்னு என்னன்னா, அவன் சொல்றேன்ல, நான் கொடுத்த வழி உனக்கு லைஃப் லாங் இருக்கும் சொல்லி இருக்கலாம். அப்ப ஆமா ஆமா, அத ஃபர்ஸ்ட் இந்த மேட்டரை சொல்லிட்டு உன்னை நான் ஜெயிலுக்கு அனுப்புன்னு நான் கிடையாதுன்றதை ஓபன் பண்ணிட்டு, சரி அதுக்கு வந்து அவன் ஃபர்ஸ்ட் கில்ட் ஆகிற மாதிரி நீ இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கில்ட் இது இந்த நகையை கொடுக்க தான் நான் அவன்கிட்ட வந்தனே அன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறமா இந்த நகை இவ்வளோ நாள் இந்த நகை யார் கழுத்தில் இருந்ததுன்னு உனக்கு தெரியுமா அந்த மாதிரி ஏதாவது டைலாக் வச்சுட்டு அவளை கூப்பிட்ட உடனே அவள் வரும்போது அவளை பார்த்த உடனே அவனுக்கு அந்த நகையை பார்த்தோன்னே அவனுக்கு அவன் பொண்ணு ஞாபகம் வந்துருச்சு. இவன் அப்படி நீட்டான் உடனே. அப்போ வந்து அவன் பிரேக் ஆகி அழுதுட்டு இருக்கும்போது பொண்ணு வரான்னு தெரிஞ்சோடனே அவன் சத்தம் கேட்குது, அந்த வர சத்தம் அவன் பேசுகிற சத்தம் எதோ கேட்குதுன்னும் போது அப்போ இவன் முடிச்சுக்கிறான் இவன் கதையை அப்படின்றா செம்மையாக இருந்திருக்கும். இதில் வந்து அந்த லாஸ்ட் ஷாட் அந்த பாதத்தை வந்து அவரோட ரத்தம் கழுவுதுன்ற மாதிரி ஒன்று காமிச்சிருப்பாங்க. பட் அது ட்ராமாட்டிக்காக தான் இருந்தது, ஆர்டிஃபிஷியலாக தான் இருந்தது. அதை விட இந்த மாதிரி எதனா பண்ணியிருந்தா நல்லா இருக்கும். பட்
ஆஸ் வி செட் வர மற்ற குப்பை படங்களுக்கு இந்த படத்தை நம்ம வரவேற்கலாம். அந்த நட்டி ரிவீலேஷன் வந்து வேற லெவல்ல இருக்கு. போலீஸ்னா நான் சும்மா நினைச்சியா, நட்டிக்கு ஒரு மாசம் இருக்கு. உண்மையிலுமே அது வந்து சொல்லாம இருந்தது பத்தி, அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. அவன் அந்த மாதிரி மாசாலாம் பண்ண மாட்டான். நீ வந்து அண்டா காணும் ஏதாவது டஸ்ட்பின் சொல்றதுக்கு நாங்க ரியாக்ட் பண்ணதெல்லாம் போதும், இப்ப எங்க வேலையை கொஞ்சம் கவனி அப்படின்னு சொல்லிட்டு அவரு ஒண்ணு பேசியிருந்தாருன்னா நல்லா இருந்தது. இவ்வளவு நாள் நீ வந்து நாங்கன்னா சும்மா விட்ட காசுக்காகவும் பின்னாடி வந்துட்டு எங்களுக்கும் இருக்கியா அது மாதிரி இது பண்ணி ஒரு டயலாக் எதனா வச்சிடலாம், அதுவும் டக்குன்னு முடிஞ்சிடும். ஆமா, அதாவது டக்குன்னு முடிய வேண்டிய சீன் ரொம்ப நேரம் வரும், ரொம்ப நேரம் வர வேண்டிய சீன் டக்குன்னு முடிஞ்சிடும். ஸோ சாய்ஸஸ் would have been made better. மற்ற மாதிரி இந்த படத்தை வந்து ரேண்ட் பண்றதுக்கோ ரோஸ்ட் பண்றதுக்கோ எதுவுமே இல்லை. இந்த இது காஸ்டிங், கேவலமான காஸ்டிங். அனுராவோட ஆக்டிங்கே எனக்கு நிறைய இடத்துல வந்து ஒன்றும் அப்பியரன்ஸ் ஓகே, பட் என்ன நடிச்சான் அந்த ரோலுக்கு என்ன ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்தான் அது தெரியல எனக்கு. இந்த ரோலுக்கு ஒரு சேத்தனே போட்டுருக்கலாமே, டப்பிங் பண்ண சேத்தனே போட்டுருக்கலாம். எனக்கு தெரிஞ்சு நல்லா இருந்திருக்கும்டா. எனக்கு தெரிஞ்சு உண்மையாலுமே நான் சேத்தன் போட்டிருந்தா நல்லா இருந்திருக்கேன். மெட்டீரியல்லாம் நல்லா நடிச்சிருப்பான். மொத்தத்தில் வெல்கம் மகாராஜா. பட் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்திருக்கலாம். ரைட்டிங் கொஞ்சம் கான்ஷியஸாக இருந்திருக்கலாம். அதாவது ஸ்பாட்ல போய் எழுதுன மாதிரி இருந்துச்சு அந்த கிளைமேக்ஸ் மட்டும். இது எல்லாமே நான்-லீனியர்லாம் நல்லா யோசிச்சு சூப்பராக பில்டப்லாம் சூப்பராக கொடுத்துட்டு அதை இது மட்டும். அப்புறம் அந்த நகை மேட்ரு, அந்த நகை எப்படி இன்னும் இவங்கள்ட்ட இருக்கு, அதை அப்போயே அவள் உண்டியில் போட சொல்கிறேன் அபிராமி. விஜய் சேதுபதினா அவ்வளோ கிரீடியா அந்த நகையை ஒன்றும் கூட வச்சுக்கிட்டு. ஸோ வாட்ச் மகாராஜா நாட் வித் யுவர் ஃபேமிலி. எப்படா அது ஃபேமிலியோட பார்க்குறது, ஏன் ஃபேமிலியோட தானே பார்க்கணும். ஒரு நல்ல குடும்ப படம் நினைச்சு போய் டைஜஸ்ட் பண்ண முடியாது. அது ஃபேமிலியோட சாய்ஸ் தான், அது அந்த ஃபேமிலி சாய்ஸ் தான். நல்ல சப்ஜெக்ட் ஆனான்ட்டு போறது தான் போகணும். So stay tuned until we post our next video. Bye. Rant box. இன்னொரு கடை Rant box. கலக் 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 கலக்